பிரமிக்க வைத்த ஐஜேகே மாநில மாநாடு அலைக்கடலென திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா குறித்து இழிவாக பேசியதாக பாஜகவின் கோவை மாவட்ட முன்னாள் தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மக்களவை உறுப்பினருமான ஆ ராசா இந்துக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக இந்து முன்னணி சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய பாஜகவின் அன்றைய கோவை மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி, தமிழக முதல்வர் ஸ்டாலின், திமுக எம்பி ஆ ராசா மற்றும் ஈவே ராமசாமி ஆகியோரை இழிவாக பேசியதாக திமுக நிர்வாகி அனந்தகுமார் என்பவர் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் பாலாஜி உத்தம ராமசாமி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் பாலாஜி உத்தம ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான பாஜக மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான பால் கனகராஜ் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து ஆ ராசா குறித்து தனிப்பட்ட முறையில் பாலாஜி உத்தம ராமசாமி பேசியதற்காக மூன்றாவது நபர் எப்படி புகார் கொடுக்க முடியும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் பாலாஜி உத்தம ராமசாமி மீது இந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தவறு என குறிப்பிட்ட நீதிபதி பாலாஜி உத்தம ராமசாமி மீதான வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டார்.